பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அவர், தீவனத்தின் விலை, கால்நடை பராமரிப்பு செலவு ஆகியவை அதிகரித்துவிட்டன என்று கூறினார். அண்மையில் அரசு அறிவித்த ரூபாய் பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதல்ல என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, 1 லிட்டர் பசும்பாலுக்கு 50 ரூபாயும் எருமை பாலுக்கு 60 ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் கோரி வருவதாக குறிப்பிட்டார். அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, கடந்த ஆட்சியில் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக கூறினார். நிதிநிலை சுமையை காரணம் காட்டாமல் முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்களில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.